والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை ஒரு ஆயத்தை நாம் ஓதி படித்து அதனுடைய அர்த்தத்தை விளங்கி அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்நாளை நடைமுறைப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். நாம் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பது விளங்காமல் அதை அப்படியே மற்ற மதங்கள் ஓதுகிற மாதிரி ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தையும் அதனுடைய அர்த்தத்தை தமிழில் படிக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் நமக்கு விளங்கும், அதை சிந்திப்போம், அதை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர முயற்சி செய்வோம். இந்த பழக்கத்தை நாம் அனைவரும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து இந்த முயற்சியை செய்து வருகிறோம். சொல்ற ஆறாப்புடைய கிட்டத்தட்ட 43 வசனங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் முழுவதும் தொழுகைக்கு பிறகு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற அந்த வசனம் 44வது வசனம், 45வது வசனம், 7வது அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தில் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், சொர்க்கம் நரகம் என்பது இனிமேல் தான் அல்லாஹ் மனிதர்களுக்கு தரப்போகிறார். நம்பிக்கை கொண்டவர்கள் கபர்ஸ்தானில் அந்த சொர்க்கத்துடைய காற்றையோ அல்லது நரகத்துடைய வேதனையோ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியாக உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்ட பிறகுதான் சொர்க்கம் நரகத்துக்கு செல்ல இருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் நடக்கிற காட்சிகளையும் நரகத்தில் நடக்கிற காட்சிகளையும் அல்லாஹ் எடுத்து காட்டி அங்கே என்ன அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், என்ன அங்கே நடக்கும் என்றெல்லாம் முன்கூட்டியே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவிக்கின்றான். அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வநாதா அஸ்ஹாபுல் ஜன்னத்தி அஸ்ஹாபன் நாரி. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் நரகவாசிகளை அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள், ஏன் அழைக்கிறாங்க, அழைத்து அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்க, அன்கது வஜதுனா மா வாதனா ரப்புனா, நிச்சயமாக எங்களை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் உலகத்தில் வாழும்போது எங்களுக்கு எதை வாக்குறுதி தந்தானோ அந்த வாக்குறுதிக்கு நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தினோம். அதன் காரணத்தினால் எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டான். அதுபோன்று பகல் வஜத்து மா வாத்த ரப்புக்கும் ஹக்கா, அதுபோன்று நீங்கள் வணங்குறீங்கிற உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் எதே கற்பனை பண்ணி வணங்குனீங்கல்ல, அந்த கற்பனை பண்ணி வணங்கிய அந்த கடவுள்கள் எல்லாம் உங்களுக்கு எதை வாக்களித்தார்களோ அதை தந்தார்களா என்று அவங்க கேட்பாங்களாங்க சொர்க்கவாசிகள். இப்படியே வாசகம் இருக்குது. எங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தந்தான், நீங்கள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றினால் கொஞ்சம் சிரமமான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும். சில நேரங்களில் அந்த மார்க்கத்திற்காக நாம் சரியாக நடைமுறைப்படுத்தும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். அப்போ சில பொருளாதார நஷ்டம் ஏற்படலாம், அல்லது வேறு விதமான சோதனைகள் ஏற்படலாம். அப்போதெல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்தீங்கல்ல, அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் நம்மளுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தோம்.
அந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னது கண்டிப்பாக உண்மைதான் என்று நம்பி நாமெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கோமா இல்லையா? அதை அங்கே பேசுகிறாங்க. அங்கே சொர்க்கவாதிகள் எங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான், அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அதே மாதிரி நீங்கள் எதை வழங்குனீங்களோ அவங்க உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்களாம், காலும் நாம் ஆமாம், எங்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கப்பட்டது, அந்த பொய்யான வாக்குறுதியில் நாங்கள் முழுமையாக ஈடுபட்டோம், அதன் காரணத்தினால நாங்களும் நரகத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்லி நரகவாதிகள் பேசுவதை அல்லாஹ் பதிவு செய்கிறோம். அதுக்கு பிறகு இப்போ அதுதான் நம்ம அந்தீனுன் அங்கே இந்த சம்பவம் நடந்த பிறகு அங்கே ஒரு மோதின் இருப்பார். மோதினா யாரு? இங்கே மோதினார்னு சொல்றோம்ல, பள்ளியாசல் பார்த்து சொல்றவரை நம்ம மொழி வழக்கில் மோதினார்னு சொல்றோம் இல்லையா? அந்த மோதின் என்று பேர் தலைமையில் அவங்களுக்கு அந்த சொர்க்கத்துல அந்த மோதின் அங்கே இருப்பார். அவர் என்ன சொல்லுவாராம்? அவர் அழைப்பார் பைனாக, அவங்க 2 பேருக்கு அழைப்பார். என்ன சொல்லி அழைப்பாராம்? லானத்தல்லாஹி அலல் லாலிமீன், இந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று அவர் அங்கே அழைப்பாராங்க. அங்கே பாங்க கிடையாது, இங்கே மாதிரி பாங்க அழைப்பும் கிடையாது. மாறாக அந்த சொர்க்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த மோதின் இங்கே எப்படி அழைப்பார்களோ அது அங்கே உள்ள அழைப்பாங்களாம். யாரெல்லாம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வின் கட்டளைகள் சரியாக பின்பற்றாமல் வாழ்ந்தாங்கல்ல, அவங்க லாலிமீன் என்று பதிவு செய்கிறார்கள். லாலிமீன் அநியாயக்காரர்கள். இந்த அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படட்டும் என்று சொல்லி அங்கே அந்த மோதின் சொல்லுவார் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவங்க எதுக்காக அங்கே லாலிமீன் ஆகுறாங்க அப்படி அந்த காரணத்தை தான் சொல்லுவது. அடுத்த ஆயத்தில் அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லா, ஒரு காரணம் இது. இவங்க அந்த அநியாயக்காரங்க யாருன்னு சொன்னாக்கா, அவங்க அல்லாஹ்வின் பாதையில் செல்பவர்களை இவர்கள் தடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் பாதையில் சரியாக நடப்பவர்களை இவர்கள் தடுத்தார்கள். ஏதோ ஒரு வகையில் தடுத்து கொண்டே இருந்தார்கள். ஒன்று கொலை செய்கிறது, அல்லது இஸ்லாத்துக்கு விரோதமாக தூண்டி விடுறது, அல்லது நம்பிக்கை கொண்டவர்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. இதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்குங்க உள்ள தாயத்தில். இவர்கள் தடுத்தார்கள். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? எபுகூடெல்லாம் இவர்கள் அந்த பாதையை விட்டு மாற்றி அமைக்க முற்பட்டார்கள். எபுகூடெல்லாம் இவர்கள் சொன்னாக்கா கோடலான வழியை ஏற்படுத்தினார்கள். நேரான பாதையை நல்லா கொடுத்திருக்கிறான். அந்த நேரான பாதையை விட்டு தவறான பாதையை செல்வதற்காக இவர்கள் அழைத்து கொண்டே இருந்தார்கள். இந்த ராலிமீன்கள் வகுப்பில் ஆகரத்தி காப்பீர்கள், இவர்கள் மறுமையை முழுமையாக மறுத்து வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த 2002 அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்ப சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை பார்த்து அழைத்து கேள்வி கேட்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு அங்கே இருக்கிற மோதின் அங்கே அழைப்பார். அழைத்து அநியாயக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் வரட்டும் என்று சொல்லுவார். அந்த அல்லாஹ்வுடைய சாபம் யார் மீது ஏற்படுகிறது என்று சொன்னால், யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அதுக்கு பிறகு சரியான பாதையை மாற்றி அமைத்தவர்கள். அதற்கு பிறகு அந்த மறுமையை முழுமையாக மறுத்தவர்கள். இந்த 3 கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்வது. அந்த நரகவாதிகளை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கள் தான் அங்கே நரகத்தில் கிடப்பார்கள். அவர்களை பார்த்து தான் சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், நாங்கள் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் எங்களுக்கு வந்துட்டான், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லும்போது அவர்கள் நாம் என்று ஆமாம் என்று அவர்கள் சொல்வார்கள். அதுக்கு பின் இந்த 3 கேரக்டர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வருகின்ற வசனங்களை அல்லாஹ் பதிவு செய்யணும். அப்படின்னது அல்லாஹ்வின் பாதை தடுக்கின்ற குற்றம் மிகப்பெரிய குற்றம். நேரான வழியை அல்லாஹ் சொல்லியிருக்க தவறான வழியை மக்களுக்கு காட்டுபவர்கள் குற்றவாளிகளாக அநியாயக்காரர்கள் ஆகிவிடுவார்கள். அதற்கு பிறகு மறுமையை மறுத்துவிட்டு உலக வாழ்க்கையில் அதிகமாக கவனம் செலுத்தி மறுமையின் பக்கம் செல்லாமல் இருக்கிற பண்பு உள்ளவர்கள். இந்த 3 பண்புகள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று பதிவு செய்கின்றான். ஆனால் அல்லாஹ் சொல்வது என்னது? உலக வாழ்க்கையோடு சேர்ந்த மறுமை வாழ்க்கையான திட்டத்தை தான் அல்லாஹ் நம்மளுக்கு கொண்டு கொடுத்துருக்கோம். உலகத்தில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற எல்லா விதமான இன்பங்களையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்கலாம். இங்கே எந்த விதமான தடையும் கிடையாது. அல்லாஹ் சொல்லி இருக்கிற மாதிரி அனுபவிக்கிறாங்க. நமக்காகத்தான் அல்லாஹ் அந்த உலகத்தை படைத்திருக்கிறான். இங்கே படைக்கப்பட்ட எல்லாமே நமக்காகத்தான். எல்லா இன்பங்களும் மனிதர்களுக்காகத்தான். அந்த இன்பங்களை சரியான பாதையில் சென்று அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஓச்சமாக அனுபவிச்சிடக்கூடாது, மனம் போன போக்கில் நீ அனுபவிச்சிடக்கூடாது. மாற அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு.
இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நீ அதை அனுபவித்துக் கொண்டு என்னை வணங்க வேண்டும் என்று சூப்பர் திட்டத்தை எல்லாம் போட்டு கொடுக்குறான். நம்மளுக்கு இன்பங்களை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ் வணங்க சொல்லி எங்கேயுமே அல்லாஹ் சொல்லலை. உலகத்தில் இருக்க இன்பங்களை அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்க வேண்டும். மோசத்து கிடையாது. அது மாதிரி பாதையை எல்லாம் போட்டிருக்கும் போது அந்த பாதையில நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பௌத்த வரைக்கும் தான் நம்மளுக்கு அதில் நிறைய சோதனைகள் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் நமக்கு புரிதல்தான். ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதெல்லாம் இது புதிதாக எல்லாம் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லி அந்த பாதையை விட்டு தவறாமல் நடைமுறைப்படுத்துவதற்காக அல்லாஹ்விட்ட தோசைக்கிட்டே வாழ்கிற வாழ்க்கை அமைப்பட்டு கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு எல்லா நேரமும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டே மறுமை நினைத்து வாழ்ந்து கொண்டே நம்ம இருக்கணும். உலகத்தில் வாழணும், சாப்பிடணும், நல்லா அல்லாஹ் கொடுத்ததுக்கு அனுபவிக்கணும், அல்லாஹ் கொடுத்த இன்பங்களை அனுபவிக்கணும். அதோடு கூடி மறுமைக்காக மறுமையை நினைத்து கொண்டே இன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கணும். இன்பத்தை திறந்து விட்டு மறுமையை நினைக்கக்கூடாது. அப்படி ஒரு குறையை சொல்ல வச்சிருக்கலாம். இங்கெல்லாம் ஒன்றும் அனுபவிக்கக்கூடாது. உலகத்தில் எப்பயுமே மறுமையை நினைச்சு தான் இருக்கணும். மறுமை உலகத்தில் நம்ம செய்கிற அமலுக்களுக்கு தான் மறுமையில் கூலி இருக்குது. தெளிவாக சொல்கிறாங்க, அத்துணியா மசராத்து ஆக்கிறா. இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் நீங்கள் எதை விதை போடுகிறீர்களோ அதுதான் அங்கே விளைய இருக்கிறது. அதனால் அல்லாஹ் சொன்ன மாதிரி உள்ள விஷயங்களை இன்பங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு அந்த இன்பத்திற்கு பகரமாக ஒரு டெமோ தான் இது. அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்ம கொடுத்த இன்பம் என்னது? ஒரு டெமோ மாதிரி, ஒரு மாதிரி தான் இது, ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த எக்ஸாம்பிளை விட பல கோடிக்கணக்கான மடங்கு இன்பமுடைய விஷயங்களை சொந்தத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதை நினைத்து கொண்டே இந்த உலகத்தை அனுபவித்துக் கொண்டே வாழ்கிற வாழ்க்கை முறையை நாம தான் டெய்லி பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இங்கே கிடைக்கிற இன்பத்தின் பக்கம் முழுமையாக நம்ம மனசு கொண்டு அதில் லைட்டு விடக்கூடாது. இன்பத்தை அனுபவிக்கணும். ஆனால் என்ன நினைச்சு அனுபவிக்கணும்? இது சும்மா டெமோவான இன்பம் இது. இந்த உலகத்தில் முழுமையாக இன்பத்தை அனுபவிக்கின்ற அளவுக்கு நம்ம உடல் அமைப்பு கிடையாது. நம்ம பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ முழுமையான இன்பம் வேண்டுமானால் முழுமையாக அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்ம வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு மௌத்தான அடுத்த செகண்டே இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய காற்று வந்து கொண்டிருக்கும். அது மாதிரி யாரெல்லாம் இந்த பண்புகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நரகத்துடைய காற்று வந்திருக்கும். அதனால் அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக துஆ செய்ய வேண்டியது. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கும் அதிகமாக துஆ செய்ய வேண்டியிருக்கணும். இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் நமக்கு போட்டு கொடுத்த அந்த வழியை சரியாக கேட்ச் பண்ணி கொண்டு நல்ல பற்றி பிடித்து கொண்டு அழகிய முறைகளை நிதானமாக நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பாக வாக்குறுதி மாறாதவன். அல்லாஹ் கண்டிப்பாக வாக்குறுதி நமக்கு தர காத்திருக்கிறான் என்று பல இடங்களில் பதிவு செய்கிறான். அதே மாதிரி இந்த இடத்தில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இந்த வசனம் மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினை பெற்றுக்கொண்டு சரியாக ரொம்ப அமைதியாக அல்லாஹ் சொன்ன பாதையில் சரியாக நிதானமாக சென்று உலக இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே மறுமை நினைத்து வாழ்கிற வாழ்க்கை முறையை நாமெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வழியை விட்டு மாறாமல் இருப்பதற்கு அதிகமாக அரசு துஆ செய்திருக்கிறாங்க. அல்லாஹ் முதா என்று சொல்லி அதிகமாக துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த வழியை விட்டு மாறாமல் இருப்பதற்கான புரோகிராமை நமக்கு நாமே போட்டுக்கொள்ள வேண்டும். அதோடு கூடி அல்லாஹ்வை துணைக்கு அழைத்துக் கொண்டே வாழ்கின்ற வாழ்க்கை அமைப்பை நம் அனைவருக்கும் வரமான் தந்து அனுப்பிட வேண்டும். வாக்குறுதி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.